கூலி திருவிழாவா? ஹலோ ஃபோர்ஸ், நான் தான் என்னோட தலைவர் கூலி படத்தை பார்க்கலாம் வாங்க. 9 மணிக்கு FDFS ஷோக்கு சீக்கிரம் இருந்துச்சு. என்னோட பைக்கை தொடச்சிட்டு என் தலைவருக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு வந்துட்டேன். 50 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அண்ட் கூலி டே. ஒரு 5 நாள் ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புக் மை ஷோக்குள்ள போறது வரதுமா இருந்துச்சு. 9 மணி ஷோ ஓப்பனே பண்ணல. திடீர்னு FDFS ஷோ 9 மணி ஷோ கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ARSல டிக்கெட் சொல்லி வச்சிருந்தோம், அங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கூலி கிடைக்காம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் ஆகிறத நான் நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் கூலி படத்துக்கு டிக்கெட் இல்லாமல் என்னால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியல. அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு. கைலாஸ் பிரகாஷ் தேட்டரில் 9 மணிக்காச்சு FDFS ஓட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு படம் ரிலீஸ், இன்னும் கையில டிக்கெட் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் டிக்கெட்னு சொல்லக்கூடாது, தரிசன டோக்கன் தான் சொல்லணும். 10:42 தான் எனக்கு டிக்கெட் கையில கிடைச்சிச்சு. எல்லாம் நம்ம தலைவரை பார்க்க மட்டும்தான். இந்த தரிசன டிக்கெட் கிடைக்காம 4-5 நாளா மனசே சரியில்லை. நம்ம தலைவர் சினிமாக்கு வந்து 50 வருஷம் ஆனது மட்டும் இல்லாம கூலி படம் வேற ரிலீஸ், எல்லாமே செலிப்ரேஷன், டபுள் செலிப்ரேஷன் எங்களுக்கு. அப்படி இந்த சூப்பர் ஸ்டார் எங்களை என்னதான் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லாம இந்தியா மக்கள் எல்லாரும் அவ்வளவு லவ் பண்றோம் சூப்பர் ஸ்டாரை. ஆனா நாங்க போன தியேட்டர்ல வந்து ரசிகர் மன்ற ஷோ இல்ல, தியேட்டருக்கான ஷோ. எத்தனை டெக்ஸ்ட் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் ஆனா இந்த வெறும் சூப்பர் ஸ்டார் டைட்டில் மட்டும் இன்னும் மாற்றவே மாட்டாங்க. எங்க வீட்லயும் சரி, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துக்குமே காது வலிச்சிருச்சு, எனக்கும் வாய் வலிச்சிருச்சு. ஏன்னா அனிருத் அந்த அளவுக்கு பவர் ஹவுஸ் மியூசிக் போட்டதுனால நான் டெய்லியும் பாடாத நாளே இல்லை. எனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா தியேட்டர் தான். அங்க ஒரு என்ஜாய்மெண்ட் மாசா பண்ணாங்க. நானும் பார்க்குறேன், படம் ஸ்டார்டிங்ல இருந்து இன்டர்வல் வர வரைக்கும் வீடியோ கால்லேயே பாதி படத்தை காட்டிட்டாங்க. அடுத்த தலைவி மோனிகாக்கு சும்மா பட்டாசா இருந்துச்சு. இந்த மாதிரி FDFS ஷோல மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும்னு இல்லை, எல்லா ஷோலையும் நினைச்சா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி என்ஜாய் பண்றது தான் ஜாலின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி செலிப்ரேஷன் என்ஜாய்மெண்ட்லாம் ஃபேமிலியோட போனால் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட போனால் கண்டிப்பாக பண்ணலாம். வீட்டில் இருந்து சேர் எடுத்துட்டு வந்து தரையில உட்காந்து கிட்டத்தட்ட 30 பேர் பார்த்துருப்பாங்க. 80-90 நான் பிறக்கலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றேன். சும்மா BD திருப்புனாவே ஸ்டைலா இருக்காங்க. தி ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் தாங்க. நாங்க படம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தோட நானும் உங்களை சந்திக்கும் மாதிரி நானும் உங்களுக்கு கோகுல்.